அனீஷுக்கும் கவினுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவர்கள் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணவிருந்த மிகப்பெரிய திரைப்படத்தை குவிட் பண்ணி விட்டார்கள். பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற ஒரு ப்ரொடியூசர் மகன் இருக்கும் இடத்தில் நாங்கள் நடிக்க மாட்டோம் என்று அதில் நடிக்கும் பெரிய நடிகைகள் மீடியா முன்னிலையில் இன்டர்வியூ கொடுத்தார்கள். எந்த சேனல் எடுத்தாலும் இவன் முகம்தான் தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ராவணன் எங்குமே செல்லவில்லை. அவன் போன் ஆஃப் ஆகிதான் இருந்தது. அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. மற்றவர்களை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் அவன் பெற்றோர்களே இவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டார்களே என்பதே அவன் கவலை. மச்சி, ஒரு வாரம் ஆச்சு, இப்படியே இருந்தா எப்படிரா? கம்பெனி போலையா? கவின் நண்பன் மீது கவலை கொண்டு கேட்டான். ராவணன் அந்த விட்டத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான். இந்த ஒரு வாரத்தில் ஆளே முற்றிலுமாய் மாறி போயிருந்தான். குடித்து குடித்து கண்ணிரண்டும் சிவந்து போயிருந்தது. கண்ணிற்கு கீழே கருவளையம் எட்டி பார்த்தது. அது மட்டுமா, போதை வஸ்துவும் எடுக்க ஆரம்பித்திருந்தான். கவின் பேச பேச கேட்காமல் அந்த வெள்ளை கலரில் இருந்த பொடியை எடுத்து டேபிள் மீது போட்டு அதை மூக்கில் உறிஞ்சி எடுத்தான். ராவணா, என்ன பண்ற? அதை பட்டென பிடிக்கியிருந்தான் கவின். ஏய் என நண்பன் கழுத்தையே பிடித்தான் ராவணன். முன்னே நிற்பது யாரென்று கூட தெரியாத நிலையில் இருந்தான் அவன். கொல்லுடா கொல்லு, இன்னும் அதை மட்டும்தான் பண்ணல, அதையும் பண்ணிரு. ராவணன் தலையை செலுப்பியபடி கவினை பிடித்து தள்ளிவிட்டு கீழே விழுந்த போதை வஸ்துவை தேடி எடுத்தான். இந்த சத்தம் கேட்டு அனீஷ் உள்ளே ஓடி வந்தான். என்னடாச்சு? என்ன கருமோண்டாது? எப்ப இந்த ட்ரக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சான்? அனீஷ் திருட்டு மொழி மொழித்தான். என்னடா, அப்ப நீதான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தியா என்று கோபமாய் நண்பன் சட்டை காலரை பிடித்தான் கவின். என்ன பண்ண சொல்ற? அவன் தூங்காம பைத்தியம் மாதிரி என்னென்னவோ பண்ணான், அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். ஆனா அவன் அதை விடமாட்டேங்கிறான். கவின் சற்றும் யோசிக்காமல் அனீஷ் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தான். ஒரு நல்ல நண்பனா இல்லைனால் பரவாயில்ல, மோசமான நண்பனா மாறிடாத. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனி அவன் கைக்கு இது கிடைக்கவே கூடாது, புரியுதா? அனீஷ் சரியென மீதமிருந்த போதை வஸ்துக்களை எடுத்து சென்றான். மச்சி, நீ இப்படியே இருந்தா சரியா வராது. நீ வா, நம்ம வெளியே போலாம் என்று ராவணன் மறுக்க மறுக்க அவனை காரில் அழைத்து கொண்டு சென்றான் கவின். காரில் உள்ளே இருந்து வெளியே இருப்பவர்களை பார்க்க முடியும். ஆனால் காருக்குள் இருப்பவர்களை வெளியே இருப்பவர்களால் பார்க்க முடியாது. கார் அந்த டிராஃபிக்கில் நின்றது. காரின் முன்னிருக்கையில் கவினும் அனீஷும் இருந்தார்கள். பின்னிருக்கையில் கண்கள் சொருகிய நிலையில் ஜன்னல் ஓரம் சாய்ந்து கிடந்தான் ராவணன். போதையின் தாக்கம் இன்னும் அவனுக்குள் இருந்தது. அந்த கண்ணாடியில் சாய்ந்து கிடந்தபடி வெளியே வேடிக்கை பார்த்தவனின் கண்ணில் சிக்கியது அந்த காட்சி. பாதி கண்கள் சொருகிய நிலையில் வெளியே தெரிந்த காட்சியை வெறித்து பார்த்தது ராவணன் கண்கள். அவர்கள் காரின் பக்கத்திலே ஸ்கூட்டியில் அமர்ந்திருந்தார்கள் ரம்யாவும் தமிழும். ரம்யா ஏதோ ஜோக் சொல்ல அதற்கு அழகாய் முத்துப்பல் தெரிய சிரித்து கொண்டிருந்தாள் தமிழ். ரோமியோவை ஒரு வாரமா பிளாட் பக்கமே காணோம், என்ன பேசலான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரோ என்று தமிழை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் ரம்யா. தப்பா பேசாதடி, அப்படிலாம் இல்ல என்று சிறு வெட்க புன்னகையுடன் தமிழ் தலையாட்டி சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை காருக்குள்ளிருந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ராவணன். அந்த சிரிப்பை கண்டு அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. என்ன அசிங்கப்படுத்திட்டு வெளியே தலை காட்ட விடாம பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுடி, நீ செத்தடி என வன்மத்துடன் எண்ணிக்கொண்டவன் அவளை அந்த கார் கண்ணாடி வழி வெறித்து பார்த்தான். அத்தியாயம் 19. அந்த தண்ணீர் துளி அருவி போல் அவள் பொன்னிற மேனியை உரசி செல்ல அந்த டவலுக்கு மட்டும் அவள் உடலை தீண்டி செல்லும் உரிமை கொடுத்து விட்டாள் போலும். முட்டிக்கு மேலிருந்த ரோஸ் வண்ண டவலை உடலோடு உரசியபடி தலைக்கு குளித்து வெளியே வந்தவளை அந்த மெத்தையில் சாய்ந்து படுத்தபடி ரசித்து கொண்டிருந்தது ராவணன் கண்கள். திடீரென அவள் அறைக்குள் ராவணனை கண்டதும் அவள் கண்கள் மிரட்சியுடன் விரிந்தது. ஒருவேளை இது தன் பிரமையோ என்று எண்ணிக்கொண்டவள் 2 கண்களையும் மூடிவிட்டு மீண்டும் கண்ணை திறக்க இப்பொழுது அங்கே ராவணன் இல்லை. கனவு போல என்று திரும்பியவளின் விழி அந்த கண்ணாடியில் தெரிந்த ராவணன் உருவத்தைக் கண்டு மீண்டும் பட்டென திரும்பி பார்த்தது. இப்பொழுது ராவணன் அங்கே இல்லை. என்ன இது? ஏன் எனக்கு இப்படி தோணுது
என்று டவலை இறுக்கி பிடித்தபடி திரும்பியவளின் கழுத்தை பிடித்து நெரித்து சுவரோடு அணைத்தது ராவணன் கரங்கள். அவள் சத்தம் போட்டு கத்தினால் கூட அது சமையல் கட்டில் இருக்கும் ரம்யாவுக்கு கேட்டிருக்காது போலும். அவளுக்கு எப்படி கேட்கும்? அவதான் ஃபுல்லா வைப் பண்றேன்னு ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டுக்கிட்டு குக் பண்ணிட்டு இருக்காளே. அவன் கரடு முரடான கரம் அவள் கழுத்தை இறுக்கி நெரித்து கொண்டிருந்தது. அவன் இப்படி திடீரென கழுத்தை பிடிப்பான் என எதிர்பாராதவள் அவன் கையை தட்டிவிட முயன்றாள். ஆனால் அவளால் அவன் சுண்டு விரலை கூட அசைக்க முடியவில்லை. அவன் கண்கள் இரண்டும் தக்காளி பழத்தை போல் சிவந்து போயிருந்தது. அந்த கண்களில் அப்படி ஒரு வெறுப்பு, கோபம், ஆக்ரோஷம் என அனைத்தையும் அவளால் உணர முடிந்தது. பற்களை கடித்தவன் அவள் குரல் வளையை பிடித்து மேலே தூக்கினான். அவள் கால்கள் அந்த சுவரில் தட்டி ஓசை எழுப்ப முயன்றது. அவள் கண்கள் சொருகியது. மூச்சு விட சிரமப்பட்டாள். அவள் இழுத்து பெருமூச்சு விடுவதை ரசித்து பார்த்தவன் பட்டென அவள் கழுத்தை விட்டான். தமிழ் கீழே விழுந்தாள். இருமல் வந்தது. மூச்சை இழுத்து ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டாள். யமனை போல் நின்று கொண்டிருக்கும் ராவணனை கண்டவள் அப்படியே திரும்பி லைட்டாக திறந்திருக்கும் கதவை பார்த்தாள். அவன் என்னவென்று உணரும் முன்னே டவலை இறுக்கி பிடித்தபடி அவள் கதவை நோக்கி ஓட முயன்று அவள் கதவில் கை வைக்க போன நேரம் அவன் வீசி எறிந்த கத்தி பறந்து போய் அந்த கதவில் குத்தி கதவு லாக் ஆனது. இதை கண்டு மிரண்டு போய் திரும்பி பார்த்தவளின் விழி அங்கே ராட்சசனுக்கு உருவம் ஒன்று கொடுத்தாள். அது அவனைப் போலதான் இருக்கும் என்பதை போல் அப்படி ஒரு உஷ்ணத்துடனும் வெறியுடனும் நின்று கொண்டிருந்தவளைக் கண்டு பயத்தில் எச்சில் விழுங்கிக் கொண்டாள். ராவணன் மெல்ல தலையை சாய்த்து சிறு வில்ல புன்னகை சிந்தியவன் அவளை நோக்கி நடந்தான். தமிழ் மிரண்டு போய் அந்த கதவை திறக்க முயன்றாள். ஆனால் கதவை திறக்க முடியவில்லை. அந்த கத்தி லாக்கரில் குத்தி நின்றது. அவள் தலையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் துளி அந்த டைல்ஸ் தரையில் பட்டு தெரித்தது. அவள் உடலை சுற்றி வெறும் டவல் மட்டுமே ஆட்சி செய்தது. அவன் அவளை நெருங்கி இருந்தான். அவள் விழிகள் அப்பட்டமான பயத்துடன் அவனை ஏறிட்டது. அவன் கண்களிலிருந்த கோபம் அவளை அச்சமூட்டியது. நீ சந்தோஷமா இருக்கல்ல? ஆப்பிள் நறுக்க வைத்திருந்த கத்தியை எடுத்து கையில் சுழற்றியபடி கேட்டான். தமிழ் தொண்டைக்குழி எச்சிலை கூட விழுங்க மறந்து போனது. ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? அவள் பயத்தில் கதவோடு ஒன்றினாள். ராவணன் அவளை நெருங்கினான். ஆனா நான் சந்தோஷமா அல்ல என்று அந்த கத்தியை அவள் வயிற்றை நோக்கி பிடித்தான். அவளுக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. அவள் வயிற்றுக்கு நேர் அந்த கத்தியை அழுத்தி பிடிக்க பெண்ணவள் பயத்தில் எச்சில் விழுங்கினாள். பயம்னா என்னன்னே தெரியாதவன் இந்த ராவணன். ஆனா என் அம்மா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களோன்னு பயப்பட வச்சிட்ட நீ. என் அப்பா இனி என் முகத்துல முழிப்பாரா மாட்டாரான்னு பயப்பட வச்சிட்ட நீ. இனி ஒவ்வொரு பொண்ணும் என்ன பொறுக்கி மாறி பாப்பாளோன்னு பயப்பட வச்சிட்ட என்று கத்தியை கொஞ்சம் மேலே தூக்கி பிடித்தான். அவள் பயத்தில் இருந்தாள். நான் பல பொண்ணுங்க கூட படுத்தவன்தான். ஆனா எந்த பொண்ணையும் அவ சம்மதம் இல்லாம தொட்டதில்ல. இப்ப என்ன எல்லாரும் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? பொறுக்கி மாதிரி. நான் பொறுக்கியா? சொல்லுடி, நான் பொறுக்கியா என்று கத்தியை அவள் கழுத்தில் வைத்தான். அவள் தலை பயத்தில் இல்லை என்று ஆடியது. அவன் சிரித்தான். பலமாக சிரித்தான். வில்லத்தனமாய் சிரித்தான். அவன் புன்னகை அவளுக்கு நிம்மதியை கொடுக்காமல் பயத்தை தான் கொடுத்தது. என் கண்ண பாரு, நான் தூங்கி ஒரு வாரம் ஆச்சு. தூக்கமே வரல. ஏன்? அவளுக்கு எப்படி அது தெரியும்? சொல்லுடி, ஏன் என்று கத்தியை அழுத்தினான். அவள் கழுத்தை பின்னோக்கி இழுத்தாள். என்ன? நீதான் காரணம் என்றான் ஒரு மாதிரி வில்ல புன்னகையுடன். அவன் சிரிக்கும் பொழுது அவளுக்கு அடிமட்டம் ஆட்டம் கண்டது. என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம்? அவள் கண்கள் கலங்க தயாராக இருந்தது. சொல்லு, நீ மட்டும் நிம்மதியா தூங்கலாமா என்றான் வில்லத்தனமாய். நான் என்ன பண்ண என்றாள் திக்கி திணறி. உண்மைதானே, அவள் என்ன செய்தாள்? அவர்கள் மொட்டை மாடியில் போட்ட வத்தல் காணாமல் போனாலும் அதற்கும் அவளையே குறை சொல்லுவான் போலும். நீதான் எல்லாத்தையும் பண்ண. அன்னைக்கு ஒரே ஒரு கிஸ், அத மட்டும் கொடுத்திருந்தா இன்னைக்கு இது எதுவுமே நடந்திருக்காது என்றவனின் விழி அவள் செவ்வுதலில் வந்து நின்றது. இப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்தாள். அந்த ஸ்ட்ராபெரி போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த சிப்பி இதழ்கள். அவள் ஈரம் படிந்த பெண்ணு கூந்தலை இறுக்கி பிடித்தான்.
இன்னொரு பக்கம் கத்தியும் இருந்தது. அவளுக்கு வலித்தது. ஆ! அவள் வலியில் முகம் சுருக்கினாள். நீ என்ன அவ்ளோ பெரிய உலக அழகியா? இல்ல ஊர்ல இல்லாத பொல்லா பத்தினியா? இல்ல மதுரை எரிச்ச கண்ணகியா? ஒரு கிஸ் கொடுத்தா குறைஞ்சிருப்பியோ? என் வீட்டு நாய்க்குட்டி கூட உன்னை விட காஸ்ட்லி. நீ எனக்கு கிஸ் கொடுக்க மாட்டியா? என்று அவள் முடியை பிடித்து தன்னருகே இழுத்தான். என்ன விற்று, நான் ஒன்னும் நீ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல என்றாள் வலியில் முகம் சுருங்கி. அவன் இதழ்கள் நக்கலாக சிரித்தது. அப்ப நீ எந்த மாதிரின்னு காட்டு. நான் பார்த்த பொண்ணுங்க கிட்ட இல்லாதது அப்படி என்ன உன்கிட்ட இருக்குன்னு நான் பார்க்கணும் என்றவனின் பார்வை இப்பொழுது அவள் கழுத்திற்கு கீழ் இறங்கியது. அவள் உடல் நடுங்கியது. காட்டுடி என்றவன் அவள் டவலில் கை வைத்தான். அவள் கண்கள் பயத்தில் இன்னும் பெரிதாய் விரிந்தது. நான் எந்த தப்பு பண்ணாம நான் ஏண்டி பொறுக்கின்னு பட்டம் வாங்கணும்? அதுக்கு பதிலா உன்னை ஒட்டு துணி இல்லாம பார்த்துட்டு உன் அணுவா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியா முன்னாடி நின்னு நானே பொறுக்கின்னு ஒத்துக்கிறேன் என்று அவள் கன்னத்தை வலிக்கும்படி பேய்த்து அமுக்கினான். அவள் கெஞ்சினாள். ப்ளீஸ், என்ன விற்று. நீ பண்ண தப்புக்கு தான் அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. அப்போ இந்த தப்பையும் பண்ணிட்டு மொத்த தண்டனையும் ஏத்துக்கிற என்று வில்லத்தனமான சிரிப்புடன் சொன்னவன் அவளை கட்டாயப்படுத்தி முத்தமிட முயன்றான். விடு, விடு, என்ன விடு என்று அவன் மார்பில் கையை வைத்து தள்ளிவிட்டவள் அங்கிருந்த பொருளை எடுத்து அவன் மீது வீசி அடித்தாள். அவன் எதற்கும் அசரவே இல்லை. என் பக்கத்துல வராதடா பொறுக்கி ராஸ்கல். அவன் சிரித்தான், வில்லத்தனமாய் சிரித்தான். வந்தா என்னடி பண்ணுவ என்று அவளை நெருங்க முயன்றான். அங்கிருந்து பொருளை ஒவ்வொன்றாக எடுத்து அவனை நோக்கி வீசினாள் அவள். புட பொறுக்கி, ரம்யா, ரம்யா, என்ன காப்பாத்து என்று கூச்சல் போட்டு கத்தினாள். ஆனால் அந்த சத்தம் அவளுக்கு கேட்க வேண்டுமே. தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுடா என்ற பாடலை முழு வால்யூமில் வைத்து டான்ஸ் ஆடிக்கொண்டே சமைத்துக் கொண்டிருந்தாளே ரம்யா. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த ராவணனை தொட்டதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும். வேணும்னா உனக்கு ஒரு சாய்ஸ் தர. எந்த மாதிரி பண்ணா உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, அப்படியே ரேப் பண்ற என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். விடுடா, விடுடா என்று அங்கிருந்த தலையணை எடுத்து அவன் மீது அடித்தாள். அவன் அசராமல் அவள் இடையோடு பிடித்தெழுத்து மெத்தையில் தள்ளினான். ரம்யா, ரம்யா, ஹெல்ப் மீ என்று கத்தியவள் அவன் கழுத்தில் நகக்கீரல் போட்டாள். அவன் மார்பில் கீறி வைத்தாள். ராவணன் அவள் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி பிடித்து அவள் கன்னத்தில் முத்தமிட சென்றான். இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறிக் கொண்டிருக்க, ஆனால் இது எதுவும் தெரியாமல் குத்து குத்து என்று கும்மாங்குத்து டான்ஸ் போட்டு சமைத்து கொண்டிருந்தாள் ரம்யா. அவன் எடையிலும் பலத்திலும் பாதி கூட இருக்க மாட்டாள் இவள். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய பலசாலியை எப்படி அவளால் தள்ளிவிட முடியும்? இல்லை, அவனை தாக்கத்தான் முடியும். சிறு வயதில் கராத்தே கற்றுக்கொள்ளாமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என இப்பொழுது புரிந்தது. உன்னை கொன்று வேண்டா! அவள் கழுத்தை அங்குமிங்கும் ஆட்டி கத்தினாள். முடிஞ்சா பண்ணுடி என்று அவள் கன்னத்தை அசைய விடாமல் பிடித்தவன் அவள் இதழை நோக்கி முரட்டுத்தனமாக முத்தமிட குனிந்தான். அத்தியாயம் 20. விடுடா பொறுக்கி என்று அவனிடமிருந்து திமிரி விலக முயன்றாள் அவள். அடிப்பாவி, இங்க ஒருத்தி இம்பிட்டு கஷ்டப்படுறாளே, ஆனா அங்க ஒருத்தி கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கா. அவன் வலுக்கட்டாயமாக அவள் கன்னத்தில் முத்தமிட முயன்ற சமயம் அவள் கால் கொண்டு அவன் காலுக்கு கீழே உதைத்தாள். இதில் ராவணன் கொஞ்சம் தடுமாறும் சமயம் இவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பட்டண பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அவன் கதவை தட்டினான். ஆனால் அவள் திறக்கவே இல்லை. அவள் உடல் நடுங்கியது. ஒரு ஓரமாக போய் குறுகி அமர்ந்து கொண்டாள். கண்களிலிருந்து கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவன் இப்படி ஒரு விஷயத்தை செய்வான் என்று அவள் யோசித்து கூட பார்த்ததில்லை. இதுவரை எந்த ஒரு ஆண்மகனின் வாசம் அறிந்திடாதவளுக்கு அவன் தொட்ட இடமெல்லாம் கூசியது. எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாலோ தெரியவில்லை. கதவு தட்டும் ஓசை கேட்டு மீண்டும் திடுக்கிட்டாள். இம்முறை கதவை தட்டியது ரம்யாதான். தமிழ், இன்னுமாடி குளிக்கிற? ஆபீஸ் போக லேட் ஆயிடுச்சுடி. தோழியின் சத்தம் கேட்டு அவசரமாய் கதவினை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தவள் அவளை தாவி அணைத்து கொண்டாள். அவள் உடல் நடுங்கியது.
என்னடி ஆச்சு? என தோழியின் முதுகை தட்டி கொடுத்தாள் ரம்யா. அவ என்று சொல்ல வந்தவளின் வார்த்தை அந்த அறையைக் கண்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றது. எந்த பொருளும் கலைந்து கிடக்கவில்லை. இருந்த பொருளெல்லாம் அப்படியே அதே இடத்தில் இருந்தது. அவனா? எவண்டி? தமிழ் தோழியை விட்டு விலகினாள். இந்த ரூம நீதான் கிளீன் பண்ணியா? எனக்கு எங்கடி அந்த பழக்கம் இருக்கு? நீ வந்ததுல இருந்து நீதானே கிளீன் பண்ற. அதில்ல, கொஞ்சம் முன்னாடி இங்க களைஞ்சு கிடந்த பொருளை எல்லாம் நீதான் சுத்தம் பண்ணியா? அவள் சிரித்தாள். என்னடி உளறிட்டு இருக்க? எந்த பொருளும் களைஞ்சில்லையே, எல்லாமே வச்ச இடத்துல வச்சுப்படிதான் இருக்கு. தமிழுக்கு பைத்தியமே பிடிப்பது போல் இருந்தது. அவள் தூக்கி எறிந்த டெடிபர், பில்லோ, கத்தி என்று அனைத்தும் அப்படியே இருந்தது. அவன் வந்து போனதற்கான அடையாளமே அங்கு இல்லை. தமிழ் தலையை பிடித்தாள். கொஞ்சம் முன்னாடி யாராவது இங்க வந்தாங்களா? இங்க யாரடி வந்தா? கொஞ்சம் முன்னாடி அந்த சொட்டமண்ட ஓனர் வந்தான். எதுக்கு இப்படி சவுண்ட் வச்சிருக்கேன்னு திட்டிட்டு போனா. அவர் இல்லடி. ஏய், அவர் இருக்காருடி. என்னதான் பார்க்க பைத்தியம் மாதிரி இருந்தாலும் பொசுக்குன்னு அவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, நான் அப்படி சொல்லல. வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரு என்று தாடையில் கை வைத்து யோசித்த ரம்யா தோழியை கிண்டலுடன் ஏறிட்டாள். என்ன மாமே, வேற யாரையும் எதிர்பார்க்கற போல? என்ன, ஓ ரோமியோ ஒரு வாரமா கால் பண்ணலன்னு மிஸ் பண்றியா? நேரம் காலம் புரியாமல் அவள் வேறு கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். இல்லடி, கொஞ்சம் முன்னாடி அவன் வந்து என்ன அங்கெங்க தொட்டு என்று எதையோ சொல்ல முடியாமல் தவித்தாள் தமிழ். தமிழே, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்ச. நீ என்னடி பீரே அடிப்ப போல? எனக்கே தெரியாம ஓ ரோமியோவை வர வச்சியா? எங்க, இங்கதான் இருக்காரா என்று கட்டிலுக்கு கீழ் குனிந்து தேடினாள். தமிழ் நெற்றியில் அடித்து கொண்டாள். அவள் உடல் நடுங்கியது, கழுத்து வலித்தது. ஆனால் அவன் வந்து போனதற்கான எந்த ஒரு அடையாளமும் அங்கே இல்லை. உனக்கு காதல் வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கிற. நீ ஒன்னும் கவலைப்படாத. இது எல்லாருக்கும் இந்த வயசுல வர ஒண்ணுதான். தமிழ் ஒரு பெருமூச்சுடன் ஆடை எடுத்துக்கொண்டு சென்றாள். பின் உடை மாற்றி வந்து ஆபீஸ் கிளம்பினாள். பஸ்ஸில் வரும்பொழுது அவள் நினைப்பெல்லாம் ராவணனை சுற்றிதான் இருந்தது. நிஜமாகவே அவன் வந்தானா இல்லையா? இல்லை, தன் மனதுதான் அப்படி கற்பனை செய்ததா என்று பெரும் குழப்பத்தில் இருந்தாள். இதில் சமர் வேறு அவளுக்கு ஒரு வாரமாக தொடர்பு கொள்ளவில்லை. அவளை பார்க்கவும் வரவில்லை. அனைத்தையும் யோசித்தபடி ஆபீஸ் வந்து சேர்ந்தவளுக்கு இன்னொரு பெரிய இடியாக காத்திருந்தது ராவணன் ஆபீஸ் வந்த தகவல். இனிமே நம்ம பாஸ் கிட்ட கவனமாதான் இருக்கணும். முடிஞ்சளவுக்கு அவர்கிட்ட தனியா போகவே கூடாது என்று பலர் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொள்வதை கேட்டபடியே சென்றவளை ராவணின் பேயை வந்து அழைத்தான். பாஸ் ஒன்னு வர சொல்றாங்க. அவளுக்கோ பயம். அவள் அறையில் நடந்தது உண்மையா இல்லையா என்பதே இன்னும் அவளுக்கு புரியாத புதிராக உள்ளது. இதில் ஆபீஸ் வேறு வந்துவிட்டான். இனி என்ன செய்ய போகிறானோ என்ற பயத்தில் துப்பட்டாவை சுழற்றியவள் நடுங்கிக் கொண்டே அவன் கேபின் முன்பு போய் நின்றாள். அந்த ஆட்டோமேட்டிக் கதவு தானாக திறந்தது. அவள் பயந்து கொண்டே உள்ளே சென்றாள். அங்கே தன் ரோலிங் சேரில் சாய்ந்து அமர்ந்து காலை டேபிள் மீது வைத்தபடி பட்டப்பகலில் குடித்துக் கொண்டிருந்தவனின் விழி அவள் மீதுதான் தீர்க்கமாக படிந்திருந்தது. இவள் பயந்து கொண்டே அவன் முன்னே போய் நின்றாள். அவன் தலையை சாய்த்து டேபிளில் தாளம் போட்டபடி அவளை பார்த்தான். சார், வர சொன்னீங்களா? அவன் பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சார், கிளீன் பண்ண என்றான். அவள் தொடப்பம் எடுத்து வேகமாக கிளீன் செய்தாள். நான் போகட்டுமா? அவன் அந்த கண்ணாடி பாட்டிலை கீழே தூக்கி வீசினான். அவளுக்கு திக்கென்று ஆனது. இதையேண்டா தூக்கி போட்ட என்பதை போல் அவனை பார்த்தாள். கிளீன் பண்ண என்றான் மீண்டும். அவன் வேண்டுமென்றே செய்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. இருந்தும் அவன் உடைத்த கண்ணாடி துண்டுகளை கிளீன் செய்தாள். அவன் கண்கள் அவளை விட்டு இம்மையும் நகரவில்லை. சார், இப்ப நான் போகட்டுமா? இங்க வா. என்ன? கம் வித் மீ. சார், நான் போணும். உன்னை வான்னு சொன்ன. அவளுக்கு பயத்தில் தொண்டைக்குழி அடைத்தது. வா என்றான் இம்முறை கர்ஜனையாக. அவள் தயங்கிக் கொண்டே அவன் அருகே வந்தாள். அவனை விட்டு கொஞ்சம் விலகிதான் நின்றாள். என் ஷூ அழுக்கா இருக்கு, கிளீன் பண்ண என்றான் திமிராக. தமிழ் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த கம்பெனில வேலை பார்க்கதான் சார் நான் சம்பளம் வாங்குறேன், உங்களுக்கு வேலை பார்க்க இல்ல. அவள் சற்றும் பயம் இல்லாமலே சொல்லி முடித்தாள். அவன் பதில் சொல்லாமல் அவளை உற்று பார்த்தான்.
அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னவென்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராவணன் எழுந்தான். அவள் கால்கள் பின்னோக்கி சென்றது. அவன் அவளை நோக்கி நடந்தான். அவள் சுவரில் முட்டி நின்றாள். என்ன பண்றீங்க? அப்போ நீ எனக்கு வேலை பார்க்க மாட்ட. மாட்ட. நான் ஒன்னும் உங்க பின்னாடி சுத்துற பொண்ணுங்க மாதிரி இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க. அவன் இதழ் மெல்ல விரிந்தது. ஆனால் அந்த புன்னகை அவளுக்கு ஆபத்தாகவே தோன்றியது. அவன் கரம் மெல்ல அவள் கன்னம் நோக்கி நகர்ந்தது. அவள் கழுத்தை பின்னோக்கி எடுத்துக்கொண்டாள். அவள் கன்னம் வரை வந்த கரம் என்ன நினைத்ததோ பட்டென்று பின்னோக்கி நகர்ந்தது. சரி, நீ போ என்றான் பட்டென்று. அவளுக்கு அதிர்ச்சிதான். நான் மனசு மாறுறதுக்குள்ள போ என்றான் சுவரில் தாளம் போட்டபடி. தமிழ் வேகமாய் அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். ராவணன் அர்த்தமாய் சிரித்து கொண்டான். அவன் பிஏவை அழைத்தான். அவனிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னான். அவன் கொஞ்சம் தயங்கினான். பாஸ், ஆனா டூ வாட் ஐ சே. ஓகே பாஸ் என்று அவன் வெளியேறினான். அன்று வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வேலை முடித்த தமிழ் அந்த பஸ் ஸ்டாப் அருகே நின்று கொண்டிருந்தாள். ஒரு வாரத்திற்கு பிறகு அவள் தேடலின் சொந்தக்காரன் வந்துவிட்டான் போலும். அவன் சத்தம் அவள் பக்கத்தில் கேட்டது. ஆனால் அவள் திரும்பி பார்க்காமல் நின்றாள். மேடம், ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? நான் ஏன் சார் உங்க மேல கோபப்படணும்? ஒரு முக்கியமான வேலை, வெளியூர் போயிட்டேன். நான் கேட்கவே இல்லையே. கேப்பீங்கன்னு நினைச்சேன். நினப்புதான். ஒரு வாரமா நினைவா இருந்துச்சு, தூக்கமே வரல. என்ன? அதாவது இந்த ஊரை பார்க்காம, இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்காம தூக்கமே வரலன்னு சொன்னேன். பஸ் ஸ்டாண்ட்னா ரொம்ப பிடிக்குமோ? பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, அதுக்கு கீழே நிக்கிறவங்களே ரொம்ப பிடிக்கும். அவன் பட்டென்று சொல்லிவிட அவளுக்குத்தான் ஒரு மாதிரி இருந்தது. அவள் பதில் சொல்லாமல் நின்றாள். அதாவது ஃப்ரெண்ட்லியா. ஓ, ஃப்ரெண்ட்லியா? ஆமா, ஃப்ரெண்ட்லியா என்றவன் அழகாக தலையை கோதினான். அவளுக்கான பஸ் வந்தது. அவள் பதில் சொல்லாமல் சென்றாள். எங்க? அவன் கத்தி அழைத்தான். தமிழ் என்னவென்று திரும்பி பார்த்தாள். நாளைக்கு என் கூட டின்னர் வரீங்களா? அவள் கண்கள் சுருக்கி அவனை முறைத்தாள். நிஜமா ஃப்ரெண்ட்லியா தான். அவள் சிரித்து கொண்டாள். ரெட் கலர் சுடி. என்ன? ரெட் கலர் சுடி போட்டு வாங்க. முடியாது. நீங்க போட்டு வருவீங்க. வரமாட்டேன். அதையும் பார்க்கலாம். எங்க? மறுபடியும் அழைத்தான். அவள் என்னடா என்பதை போல் பார்த்தாள். எங்க அம்மாக்கு மட்டும்தாங்க பயப்படுவேன். மத்தபடி நான் ரொம்ப நல்ல பையன், நம்பி வரலாம். அந்த பஸ்ஸில் இருந்த அனைவரும் இதை கேட்டு சிரித்தார்கள். தமிழ் நெற்றியில் அடித்துக் கொண்டாள். பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நீங்க வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். தமிழுக்கு பதில் அந்த பஸ்ஸுக்குள் இருந்த அத்தனை பேரும் கத்தி சொல்ல தமிழுக்கு இன்ப அவஸ்தையாக போனது. ஐ எம் வெயிட்டிங். அவனும் கத்தினான். அவள் இதழோரம் எட்டி பார்த்து சிரிப்புடன் அங்கிருந்து சென்றுவிட, இதை தன் காரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராவணன் இதழ்கள் வன்மமாய் சிரித்து கொண்டது. பாவம், நாளைய நாள் அவளுக்கு பெரிய இடியா இருக்க போகுதுன்னு பயப்புள்ளைக்கு தெரியாம போச்சு. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.